ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் போயிட்டு சாரதாம்மா கிட்டே பேசுகிறாரு. சாரதாம்மா ஒரே புள்ளியாக என் பொண்ணை விட்டுட்டு விலகு, என் பொண்ணை முடிவு எடுக்காத அளவுக்கு பண்ணுறேன், என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நாங்கள் உன்னை விட்டு ஒதுங்கி தானே வந்தோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண விடுலாம் கோபமாக பேசுகிறாங்க. பாவம் புள்ள தலை குனிஞ்சி சாரி கேட்க போன புள்ளைய ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. தலை குனிஞ்சி போயிட்டு காவேரியை பார்க்க போகிறாரு. காவேரி கிட்டே போய் பேசுகிறாரு. வெண்ணிலா உங்ககிட்ட பேசினாலா, உங்கள் வீட்டுக்கு அடுத்துதான் போய் பேசிக்கிறான்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா ஏற்கனவே வேறு மாதிரி முடிவு எடுக்குது, என்ன டைவர்ஸ் கொடுக்க சொல்லுதா தான் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கோவப்பட்டாங்க. வெண்ணிலா வந்து இப்படி பேசினா, காவேரி கிட்டே பேசினான்னு தான் எனக்கு தெரியும், அதனால் வீட்டுக்கு சாரி கேட்கலான்னு போனால் என் பொண்ணை விட்டு விலகி போ, டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்டேயும் கோபமாக பேசுகிறாங்க. நான் வந்துட்டேன் காவேரி, உங்கள் அம்மா சொல்கிறத தான் நீ செய்வியா? இப்போவும் உங்கள் அம்மா சொன்னது தான், உங்கள் அம்மா தான் முக்கியம், உங்கள் வீடு தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு முடிவு எடுப்பியா? எனக்கு டைவர்ஸ் கொடுப்பியா? கொடுத்தினா அவ்வளோதான்றாரு. என்னங்க வளர்றீங்க? நான் எப்படி இது பண்ணுவேன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் ஒன்றாலும் காத்திருப்பேன். என் அம்மா குடும்பமும் முக்கியம், அதே போல் நீங்களும் முக்கியம், உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. இப்படியே வாய் வாக்கிலேயே பேசிக்கின்னு இருந்தால் இது பெரிய பிரச்சனையாக தான் ஆகுது. விஜய்க்கு சப்போர்ட்டாக காவேரியும் அந்த வெண்ணிலா கூடவும் பசுபதி கூடவும் பேசினா தான் இது நல்ல தீர்வு கிடைக்கும். மறுபடியும் இன்னும் நினச்சாதானே எனக்கு பயமாக இருக்குது. அந்த வெண்ணிலாவை நினச்சா கூட பயமாக இல்லை. அவள் இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையை சொல்கிறான். ஆனால் நீ உங்கள் அம்மா குடும்பத்துக்காக என்ன முடிவு எடுப்பின்னு தெரியுன்னு மறுபடியும் ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் அங்கே ஸ்டாலில் அவருக்கு தெரிஞ்ச சார் வராரு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக அப்பளத்தை பற்றி பேசுகிறாங்க. காவேரியும் உறுதியாக சொல்கிறா, உங்களை விட்டுட்டு நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸ்டாலில் அப்பளத்தெல்லாம் வச்சுட்டு இதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க சார்லாம் பேசுகிறாரு. அவங்களும் உங்களுக்காக நாங்கள் பெருசாக டெவலப் பண்ணுற இந்த பிஸ்னஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதான் அந்த ராகினி தாத்தா பாட்டி எல்லாம் பேசுகிறாங்க. ராகினியை கூப்பிடுறாரு. அந்த வெண்ணிலா பேட்டி கொடுத்தேன்னு கேட்குறாரு. பாட்டி சொல்கிறாங்க, இல்லட்டா பேசுகிறாங்க பாட்டி, இந்த வெண்ணிலா பாடுறா, எப்படிலாம் அசிங்கப்படுத்துறா, இவ தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க இருந்தாளா சொல்லிட்டு கோவமாக ராகினி இங்கே வான்னு கூப்பிடுறாரு. நீயும் உங்கள் அப்பாவும் தான் இது பின்னாடி இருக்கிறீங்க. பசுபதி வெண்ணிலாவோட மாமாவே ஒத்துக்குனாரு. நான் காவேரியை கேவலப்படுத்துறது தான் என் டார்கெட்டு, உன்னைப்படுத்துறது தான் என்ன படுத்தினா என் காவேரியை படுத்துறேன், நானும் காவேரியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ போகிறோன்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம்னு கையை வாங்குற வேலைக்கு அஜய் அண்ணன்னு சொல்லி கத்துறாரு. என்ன பண்ணுவார் அஜய் அண்ணன்னு சொல்லிட்டு வந்து 4 அடி தான் வாங்குவாரே தவிர வேறு என்ன பண்ண முடியும்? அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.